வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேருக்கு வந்து ஹேர்ல வந்து டை யூஸ் பண்றாங்க. டை அலர்ஜி மாதிரி வருது. இதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய பேர் டை யூஸ் பண்றதையே வந்து நிப்பாட்டிருவாங்க. எனக்கு அலர்ஜி ஆறனால, எனக்கு சுத்தமா ஒத்துக்காது. நானும் நெறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு எதுவுமே செட் ஆகல. எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டைல வந்து முக்கியமான இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, பிபிடின்ற ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஹேர்ல வந்து அந்த டை கலரை வந்து நமக்கு கொடுக்கும். அந்த பிபிடியோட கண்டென்ட் பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து இந்த டார்க்கரா உள்ள ஹேர் டை நிறைய கலர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு பர்கண்டி கலர், டார்க் பிரவுன் கலர், பிளாக் கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் ஹேர் டைஸ்லயே இருக்கு, ஹேர் கலரிங்ல இருக்கு. டார்க்கர் ஷேட்ஸ்ல ஃபுல்லாவே இந்த பிபிடி கண்டென்ட் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி வந்து அமோனியா, பெராக்சைடு, இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் முக்கியமா ஹேர் டைனால இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவர் சென்சிட்டிவா இருக்கவங்களுக்கு அலர்ஜி ஆகும். அலர்ஜி மாதிரி நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா என்ன ஆகும்னா, அதை தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் இருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்றாங்கன்னா, வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இல்லாட்டி நீங்க போட்டுட்டு இருக்கும் போதே சில பேர் பயங்கரமா ஒரு அரிப்பு வந்து ஃபீல் ஆகும், ஒரு எரிச்சல் ஃபீல் ஆகும், இப்படி எரியற மாதிரி அந்த இடத்துல இருக்கும். குளிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொப்பளம் கொப்பளமா சில பேருக்கு வரும். சில பேருக்கு எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்களோ, தலைக்கு பின்னாடியோ தலைக்கு ஃபுல்லா அதுக்குள்ள மட்டும் சில பேருக்கு வரும். சில பேருக்கு அதையும் தாண்டி வேற இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து கண்ணு கூட சில பேருக்கு வந்து வீங்கிடும். வாயில வந்து உங்களுக்கு ஸ்வெல்லிங் வந்துடும். கழுத்து கீழெல்லாம் வந்து உங்களுக்கு ரேஷஸ், ஸ்கின்ல ரேஷஸ் வரும். உடம்பு ஃபுல்லாவே சில நேரம் ரேஷஸ் வந்துடும். கரெக்டா அந்த பார்டர்ல மட்டும், அந்த ஹேர்ல உள்ள அந்த பார்டர் லைன்ல மட்டும் சில பேருக்கு வந்து உங்களுக்கு கொப்பளம் கொப்பளமா பயங்கரமா வந்து உங்களுக்கு தடிமன் ஆயிடும். அந்த இடத்துல ஸ்கின்னே நல்லா பார்த்தோம்னா ஒரு இன்ஃபிளமேஷன் இருக்கும், ஒரு செகப்பா இருக்கும், உங்களுக்கு அந்த இடத்துல அரிப்பு பயங்கரமா இருக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப சொரியும் போது அந்த இடத்துல நீர் மாதிரி கசிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு நாள் கழிச்சு கூட அந்த இடத்துல வந்து ரொம்ப ட்ரை ஆகி நிறைய வந்து டேண்ட்ரஃப் மாதிரி வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு இந்த டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா. இதெல்லாம் அப்படி வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, வேற டைக்கு வந்து அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு இது நல்லா சரியாயிடுச்சு, அதுவா சரியாயிடுச்சு, இல்லாட்டி தானா சரியாயிடுச்சு, மெடிசன் போட சரியானதுக்கு அப்புறமே வேற டை கம்பெனிக்கு மாறினாலும் இதே ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா இதுல உள்ள ஆக்டிவ் இன்கிரிடியன்டான அந்த பிபிடி, அமோனியா, பெராக்சைடு இதெல்லாம் இல்லாம வந்து ஹேர் ட்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதனால வந்து இதெல்லாம் இருந்தாதான் அந்த ஹேருக்கு அந்த கலரிங்கே கொடுக்க முடியும். இந்த ப்ராப்ளம்ஸ்னால நம்ம டை அடிக்கிறதையே அவங்க வந்து கம்ப்ளீட்டா நிறுத்திடுவாங்க. ஏன்னா ஸ்கின் மத்த சைட்ஸ்ல உள்ள ஃபேஸ்ல இருக்க ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்கன் ஆகுது, மத்த ஸ்கின் வந்து எனக்கு ப்ராப்ளம் ஆகுது, அலர்ஜி வருது அப்படின்றனால. இதை வந்து நம்ம ஹோமியோபதியில வந்து எப்படி வந்து நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனி அலர்ஜி, எந்த அலர்ஜியா நம்மளுக்கு வந்து இருந்தாலும் நம்ம ஸ்கின்னை வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான உள்ள ஸ்கின்னை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம், கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸ்கின் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆயிடும் உங்களுக்கு. அதனால நம்ம யூஸ் பண்ற எனி டையா இருந்தாலும் நமக்கு அலர்ஜி வந்து வராது. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து மெடிசன்ஸ் இருக்கு ஹோமியோபதியில. முக்கியமான மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எபிஸ் மெலிஃபிகா, நாட்ரமர், அட்ரிகா எரன்ஸ், இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. இது ஹோமியோபதியில வந்து டைக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இந்த அலர்ஜிக்குன்னு மெடிசன்ஸ் கிடையாது. பட் ஆனா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி தொந்தரவு வருது, சில பேருக்கு வந்து கொப்பளம் மாதிரி வரும், சில பேருக்கு வந்து அட்ரிகேரியா மாதிரி கை காலில் உங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாவே வந்து தடுத்தடுப்பா வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும் போது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா டயலர்ஜில ஒரு 1 வீக்லயே ஸ்டார்ட் ஆகி 1 மந்த்லயே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் எடுத்தா போதும். அந்த ஸ்கின்ல வந்து நல்லா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், அந்த ஓவர் சென்சிட்டிவா இருக்க ஸ்கின்னை இம்யூனா வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து ரெசிஸ்டன்ட் பவர், அதுக்கு ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சத்து கொடுக்கறனால ரெசிஸ்டன்ஸ் பவர் வரனால உங்களுக்கு திருப்பி திருப்பி வந்து அந்த சென்சிடைஸ்டா ஆகாது. டைல இருக்க இன்கிரிடியன்ஸ்னால நம்ம ஸ்கின் வந்து சென்சிடைஸ் ஆகாது. முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப இந்த டை வந்து நமக்கு வந்து அலர்ஜி ஆகுது அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட்ச் டெஸ்ட் மாதிரி நம்ம பண்ணலாம். நீங்க புதுசா வந்து உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த டைய வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதற்கு காதுக்கு பின்னாடியும் இல்லாட்டி இந்த இன்னர் சைடு ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து இந்த காம்ல வந்து நம்ம வந்து தடவலாம். கொஞ்சோண்டு வந்து நம்ம வந்து கையில தொடாம ஒரு கிளவுஸ் போட்டுட்டு அதை வச்சு நீங்க தடவிட்டு ஒரு 24ல இருந்து ஒரு 48 hours வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ரேஷஸ் மாதிரி இருக்கா, ஏதாவது கொப்பளம் மாதிரி வருதா, இச்சிங் வருதா அப்படின்றத பாருங்க. இந்த மாதிரி பேட்ச் டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு இன்கிரிடியன்ட் வந்து உங்க ஸ்கின்னுக்கு வந்து எதுவும் அலர்ஜி உண்டு பண்ணுதா அப்படின்றது தெரியும். ஏன்னா டைரக்டா வந்து நீங்க ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி நீங்க டைரக்டா ஹேர்ல அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அலர்ஜி ஆயிடுச்சுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஹேர் ஃபால்ல இருந்து உங்களுக்கு இந்த டேண்ட்ரஃப் மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடும். இந்த பேட்ச் டெஸ்ட் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ். அதே மாதிரி சில பேருக்கு இந்த ஹேர் டை யூஸ் பண்றதுனால இமீடியட்டா வீசிங் மாதிரி கூட வந்துடும். அலர்ஜி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் வீசிங் மாதிரி கூட வந்துடும். த்ரோட்ல வந்து உங்களுக்கு தடிமன் ஆகி
டங்கெல்லாம் நம்மளுக்கு நாக்கெல்லாம் தடிமன் ஆகி வீசிங் ப்ராப்ளம் கூட வரும். இது வந்து அனஃபைலைட்டிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். அதாவது எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் அலர்ஜி, ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல டக்குன்னு மாறிடும். இதை வந்து கண்டிப்பா டக்குன்னு வந்து அட்மிட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கான மெடிகேஷன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து தான் சப்சைட் பண்ண முடியும். இந்த அளவுக்கு வந்து கொண்டு போயிடாம அதுக்கு முன்னாடி இந்த பேட்ச் டெஸ்ட்லாம் அந்த ஸ்கின்ல வந்து டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியரா இருக்கும். உங்க வீட்லயே நீங்க வந்து அரைச்ச மருதாணி பொடி எல்லாம் இருக்கு இல்லையா, ஹென்னா பவுடர், அதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து மார்க்கெட்ல வாங்குறது மாதிரி இருந்ததுன்னா கூட அதுலயுமே சில நேரம் வந்து இந்த டார்க்கர் ஷேடு நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஷேடு வந்து நம்மளுக்கு அந்த ஹென்னா மூலியமா வரணும்ன்றக்காக இந்த பிபிடி சில நேரம் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இல்லாம நேச்சுரலா உள்ள டை அந்த ஹென்னாவோட இன்கிரியன்ட் வந்து நீங்க பண்ண முடியும்னா அதை பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு நேச்சுரல் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கும். அதே மாதிரி இண்டிகோன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த இதை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவா இருக்கும். அதே மாதிரி பிபிடி இல்லாத ஹேர் டைஸ் இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல கிடைக்குது மாதிரி அலர்ஜிக் பீப்புளுக்காகவே, ஸோ அதை யூஸ் பண்ணலாம். ஆனா முக்கியமா வந்து இந்த அலர்ஜியை வந்து நம்ம ஹோமியோபதியில ரொம்ப நல்லா வந்து சரி பண்ண முடியும். ஸோ இதுக்காக நம்ம ஹேர் டையை வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். இந்த இச்சிங் இருக்கு, எனக்கு அரிப்பு இருக்கு, டேண்ட்ரஃப் வருது இது யூஸ் பண்றதுனால, ஏர் ஹென்னா யூஸ் பண்றவங்களுக்கும் வரும், சில நேரம் ஹேர் டை யூஸ் பண்றவங்களுக்கும் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹோமியோபதியில ரொம்ப சரி பண்ண முடியும். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.